அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு தகவலை தாங்க பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னா, அதிசயங்கள் பல நிறைந்த பாதாள புவனேஸ்வரர் கோவில பற்றிய பல சிறப்பான தகவல்களை இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே சுவாரஸ்யமானதா இருக்கும். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த பாதாள புவனேஸ்வரர் கோவில் அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னு ஃபர்ஸ்ட் பாக்குறப்ப, உத்தரகாண்ட் மாநிலத்துல பித்தோரஹார் மாவட்டத்துல குமாவூன் அப்படிங்கிற ஊர்ல அமைஞ்சிருக்குங்க இந்த பாதாள புவனேஸ்வரர் கோவில். உயர்ந்த மலை, சுற்றிலும் பாய்ந்து ஓடி செல்லக்கூடிய நதி, அடர்ந்த மரங்கள் நிறைந்த சோலை என இயற்கையோடு இணைந்த ஒரு அற்புதமான ஆலயம் அப்படின்னே இதை சொல்லலாங்க. இந்த கோவில் சுமார் 100 அடி ஆழமும் 160 அடி நீளம் கொண்ட ஒரு சுண்ணாம்பு குகை கோவிலா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த பாதாள புவனேஸ்வரர் கோவில் கடல் மட்டத்திலிருந்து பார்க்கறப்ப 1350 மீட்டர் உயரத்துல அமைஞ்சிருக்காம். குறுகலான குகையின் வாயில் வழியா ஒவ்வொருத்தரா தவிழ்ந்து பக்கவாட்டுல இருக்கக்கூடிய கம்பியை பிடிச்சிட்டு சுமார் 80 படிகளை இறங்கி இந்த கோவிலுக்குள்ள போகணுமா. எல்லாரும் ஆக்சிஜனை வைத்து கொண்டுதான் இந்த குகைக்குள்ள போய் கோவில இருக்கக்கூடிய கடவுளை பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் பண்டாரிகள் அப்படிங்கிற குருமார்கள் இங்க இன்னைக்கு வரைக்குமே பூஜை செஞ்சுட்டு வர்றாங்க. இந்த குகையில சிவபெருமானோட சேர்த்து 33 முக்கோடி தேவர்களும் வீற்றிருந்து அருள்பாலி இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த கோவில்ல முதல்ல கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னு பாக்குறப்ப, திரேதா யுகத்துல ரித்துபர்ணன் அப்படிங்கிற மன்னன் தான் முதல்ல இந்த பாதாள புவனேஸ்வரர் கோவிலை கண்டுபிடிச்சு வழிபட்டிருக்காரு. அப்ப நாகர்களுடைய ராஜாவான ஆதிசேஷனை அவரு சந்திச்சாராம். ஆதிசேஷன் ரித்துபர்ணனை குகையை சுற்றி அழைத்து சென்றாரு. அங்கு ரித்துபர்ணன் வெவ்வேறு கடவுள்களுடைய பிரமிக்க வைக்கக்கூடிய காட்சியை பார்த்திருக்காரு. சிவபெருமானையும் அவர் தரிசிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் துவாபர யுகத்தப்ப பாண்டவர்கள் சிவபெருமான இங்க பிரார்த்தனை செய்ததா சொல்லப்படுது. கலியுகத்துல வாழ்ந்த ஆதிசங்கரர் இங்க வந்து லிங்கத்துக்கு செப்பிலான காப்பு வைத்து பூஜை செய்தாராம். இந்த கோவிலுக்கு பல சிறப்பான புராண கதைகள் எல்லாம் சொல்லப்பட்டு வருதுங்க. கைலாயத்துல ஒரு சமயம் சிவபெருமான் வெளியே சென்றிருந்தப்ப பார்வதி தேவி நீராட போயிருக்காங்க. அப்ப தனக்கு காவல் காக்க ஒருவர் வேணும் அப்படின்னு நினைச்ச அவங்க குளிப்பதற்காக வைத்திருந்த சந்தனத்தை எடுத்து ஒரு உருவம் செஞ்சு இறைவனுடைய அருளால அதுக்கு உயிரும் கொடுத்திருக்காங்க. அத தன்னுடைய பிள்ளையா பாவித்த பார்வதி தேவி எவரையும் உள்ள நுழைவதற்கு அனுமதிக்க கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு நீராட போயிருக்காங்க. அந்த சமயம் பார்வதிய பார்க்க ஈசன் அங்கு வந்திருக்காரு. உள்ள செல்ல முயற்சிக்கிறப்ப சிவபெருமான விநாயகர் தடுத்தாரு. அதனால கோபம் கொண்ட சிவபெருமான் அந்த பிள்ளையாருடைய தலைய தன்னுடைய சூல் ஆயுதத்தால வெட்டி வீழ்த்திருக்காரு. குளித்து முடித்துவிட்டு வந்து பார்வதி நடந்ததை கண்டு மனம் வருந்தினாங்க. இதை கண்ட சிவபெருமான் பிரம்மனை அழைத்து விநாயகருடைய தலையில்லாத உடம்புல பொருத்துவதற்காக ஒரு தலையை கொண்டு வர சொல்லியிருக்காரு. அவர் வெளியில செல்லும் போது எதிரே வந்த ஒரு யானையுடைய தலையை வெட்டி கொண்டு வந்து விநாயகருடைய உடல்ல பொருத்தினாங்களாம். சிவபெருமான் விநாயகர் மேல் வைத்த யானை தலையை 8 இதழ் தாமரை மூலமா தண்ணீர் தெளித்து உயிர் பெற செய்தாராம். வெட்டப்பட்ட விநாயகருடைய தலை இன்னைக்குமே இந்த குகையில அப்படியே இருக்கிறதா சொல்லப்படுதுங்க. இந்த ஆலயத்துல இயற்கையா அமைந்திருக்கக்கூடிய 8 இதழ்களோட கூடிய பாரிஜாத பூ மேலே இருக்கு. அதுல இருந்து நீரும் சொட்டுதாம். அது மட்டும் இல்லாம அந்த நீர் துண்டிக்கப்பட்ட விநாயகருடைய தலை மேல விழுவதாகவும் சொல்லப்படுதுங்க. இந்த குகைக்கு 4 கதவுகள் இருந்ததாகவும் அதுல 2 கதவுகள் சென்ற யுகத்துல அதாவது துவாபர யுகத்துல மூடப்பட்டு விட்டதாகவும் கந்த புராணத்துல குறிப்புகள் இருக்குங்க. படிகளுக்கு நடுவுல நரசிம்மருடைய உருவம் பிரம்மாண்டமா காட்சி கொடுக்குது. கீழே போன உடனே முதல்ல இருப்பவர் ஆதிசேஷன். பூமியை தாங்கி பிடித்திருப்பது போன்ற காட்சி ஆதிசேஷன் கொடுக்கிறாரு. அதை தாண்டி ஒரு யாக குண்டமும் இருக்குங்க. இங்கதான் ஜனமேஜயன் தன்னுடைய தந்தை பரீட்சித்தின் மரணத்துக்கு பழிவாங்குவதற்காக உள்ளாங்க முனிவருடைய கூற்றுப்படி சர்ப்ப யாகம் செய்தாராம். காலபைரவர் நீண்ட நாக்கை இங்க நீட்டிக்கொண்டிருக்காரு.
அதிலிருந்து தண்ணீர் கொட்டி கொண்டிருக்குங்க. இந்த குகையில இருந்து பிரியும் ஒரு கிளை குகை கைலாய மலையை சென்றடையுது அப்படின்னு புராணங்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. சிவபெருமான் பாதாள சண்டியுடன் சிம்மத்தின் மேல மண்டையோட்டோட தன்னோட சடாமுடிய அவிழ்த்து விட்டது போல குகைக்குள்ள காட்சி கொடுக்கிறாரு. இந்த சடாமுடி மலையுடைய ஒரு பகுதி வரை தொங்குதாம். அதுல இருந்து தண்ணீர் கொட்டி கொண்டே இருக்குமாம். கீழே பைரவர் முன்னாடி 30 முக்கோடி தேவர்கள் வணங்கி கொண்டிருக்காங்களாம். கருவறையில் இருக்கக்கூடிய இயற்கையின் 3 சக்திகளா சொல்லப்படக்கூடிய படைத்தல், காத்தல், அழித்தல குறிக்கும் வண்ணம் 3 லிங்கங்கள் ஆதி சங்கரரால பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கு. இதன் மேல செப்பு கவசமும் சாத்தப்பட்டிருக்குங்க. இந்த லிங்கங்கள் மேல நீர் கொட்டி கொண்டே இருக்குமாம். அடுத்து கழுத்துல பாம்ப சுற்றியபடி ஜடாமுடியுடன் சிவபெருமான் பார்வதியுடன் சொக்கட்டான் ஆடுவது போல காட்சியும் கொடுக்கிறாரு. இந்த பாதாள புவனேஸ்வரரை வழிபட்டா நீண்ட ஆயுள், குறையாத செல்வம், நோயில்லாத வாழ்வு, சந்ததி வளர்ச்சி போன்ற பலவித நன்மைகள் உருவாகுமாம். இங்க சனி பிரதோஷம் ரொம்பவே விசேஷமா சொல்லப்படுதுங்க. அன்னைக்கு நந்தி வழிபாட்டுல கலந்து கொள்ள மூதாதையர்கள் எல்லாருக்குமே சிவபெருமானே சாந்தி அளித்து காப்பதாகவும், அப்படி சாந்தி அடைந்தவர் மகிழ்ந்து நமக்கு ஆசீர்வாதம் செய்வாங்க அப்படிங்கிறது ஒரு ஐதீகமா இன்னைக்கு வரைக்குமே சொல்லப்பட்டு வருதுங்க. என்ன நண்பர்களே, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பாதாள புவனேஸ்வரர் கோவிலை பற்றிய பல சிறப்பான தகவல்களை தெரிஞ்சிருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே சுவாரஸ்யமானதா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, அப்படியே மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.